மேற்காசிய பிராந்தியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர், இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எரிபொருள் சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையிலான ஆலோசனை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லா மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்களா? என்ன நிலவரம்? மாநில முதல்வர்களோடு பிரதமர் மோடி முக்கியமான ஆலோசனை கூட்டம் ஒன்றை காணொலி காட்சி வாயிலாக நடத்தி வருகிறார். இதில் தேர்தல் நடைபெறக்கூடிய தமிழ்நாடு, கேரளம், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுடைய முதல்வர்கள் மட்டும் பங்கேற்கவில்லை. இவர்கள் தவிர ஏனைய மாநிலங்களுடைய முதல்வர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் இவர்களுக்கு மட்டும் மத்திய அமைச்சரவை செயலாளர் தனியாக ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்துவார். சரி, இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான ஒரு அஜெண்டா என்னவென்றால், மேற்காசிய பிராந்தியத்தில் நீடித்து வரக்கூடிய போர் சூழல், அது இந்தியா உட்பட பல்வேறு உலக நாடுகளில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள், குறிப்பாக எரிபொருள், கச்சா எண்ணெய் போன்றவற்றில் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள் குறித்து மாநில முதல்வர்களுக்கு ஒரு விரிவான ஒரு தகவலை பிரதமர் தெரிவிக்க இருக்கிறார். ஏனால் 2 நாட்களுக்கு முன்பு மத்திய அரசின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அப்போது எதிர்கட்சிகள் உட்பட பல்வேறு எம்பிக்களுக்கு நாட்டினுடைய சூழல் என்ன என்பது விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. என்னதான் எம்பிக்களுக்கு எடுத்துரைத்தாலும் பொதுமக்களோடு மிக நெருக்கமாக இருப்பது மாநிலங்கள் தான். எனவே மாநில அரசுகளுக்கு இந்த சூழலை உன்னிப்பாக எடுத்துரைக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த நெருக்கடியான இக்கட்டான சூழலை கையாள்வதில் மாநிலங்களுடைய ஒத்துழைப்பை பிரதமர் மோடி கோர இருக்கிறார். ஏனென்றால் பிரதமர் மோடி 2 நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் பேசும்போது, வரக்கூடிய நாட்டில் சோதனையான ஒரு காலகட்டம், அது கஷ்டமான காலகட்டமாக இருந்தாலும் அதனை மாநிலங்களோடு ஒத்துழைப்போடு நாம் சமாளித்து அதிலிருந்து மீண்டு வர முடியும், வெற்றி பெற முடியும் என்று பிரதமர் தெரிவித்திருந்ததோடு, இந்த சூழ்நிலையில் நாம் ஒரு டீம் இந்தியாவாக செயல்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் மாநிலங்களுக்கு பல்வேறு வேண்டுகோளையும் பிரதமர் மோடி வைக்க இருக்கிறார். குறிப்பாக இந்த காலகட்டத்துல பொதுமக்கள் மத்தியில தொடர்ந்து பல்வேறு வதந்திகள், தவறான தகவல்கள் பரவி வருகிறது. குறிப்பாக எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து தொடர்ந்து தவறான தகவல் பரவி வருகிறது. லாக்டவுன் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்றெல்லாம் தொடர்ந்து பரவி வருகிறது. இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த மாநிலங்கள் நடவடிக்கை எடுப்பதோடு பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் நான் முன்பே குறிப்பிட்டது போல பொதுமக்களோடு நெருக்கமாக இருப்பது மாநில அரசுகள் தான். இது தவிர இந்த எரிபொருட்கள் மற்றும் பெட்ரோல், டீசல் கள்ளச்சந்தையில் விற்பனையாவதை தடுக்கவும், பதுக்கலை தடுக்கவும் மாநிலங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஒரு பதுக்கல் நடைபெறுகிறது என்றால் ஒரு இடத்தில் சோதனை செய்வது, பதுக்கலை தடுப்பது, கள்ளச்சந்தையில் விற்பனை தடுக்க நடவடிக்கை எடுப்பது ஆகியவற்றை எல்லாம் மாநிலங்கள் தான் மேற்கொள்ள முடியும். அது தொடர்பாக மாநிலங்கள் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநிலங்களுடைய ஒத்துழைப்பை கோர இருக்கிறார். இது தவிர பல்வேறு முக்கிய கோரிக்கைகளையும் மாநிலங்களுக்கு கோர இருப்பதோடு, மாநிலங்கள் இந்த விஷயத்தில் என்ன விஷயங்களை மத்திய அரசிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்பது தொடர்பான மாநிலங்களின் கருத்துக்களையும் பிரதமர் மோடி கேட்டு பெற இருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.